Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் இது. எல்லாரும் தனக்கு பிறக்க போற குழந்தை வந்து நல்ல வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு என்ன சாப்பிடணும்? நான் என்ன சாப்பிட்டதனால என் பையன் இவ்ளோ ஒரு வெள்ளையா பிறந்தான் அப்படினு தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். எனக்கு 100% வர்க்கான என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ வீடியோ எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இப்போ சொல்ல போகிற பொருளெல்லாம் சாப்பிட்டா பேபி கண்டிப்பாக கலராக பிறப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 100% ஆமாம் அப்படிங்கிறது தான் என்னோட பதில். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, நான் இப்போ சொல்ல போகிறதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் என் பையன் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு வெள்ளையாக பிறந்தான். ஆனால் இதெல்லாம் சாப்பிடாதனால என் பாப்பா வந்து எனக்கு வந்து கருப்பாக தான் பிறந்தா. பையனுக்கு சாப்பிட்ட பொருளெல்லாம் பாப்பாவுக்கு ஏன் சாப்பிடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக மறுபடியும் சொல்கிறேன். அதாவது பாய் பேபிக்கும் கேர்ள் பேபிக்கும் சிம்டம்ஸ் வந்து மாறுபடும் பார்த்தீங்களா. அப்போ வந்து பையன் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு சாப்பிட்ட பொருள் ஏதுமே பாப்பா வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வந்து என் வாய்க்கு பிடிக்கல. அதனால் நான் வந்து பையனுக்கு சாப்பிட்டது எதுவுமே பாப்பாவுக்கு சாப்பிடலை. அதனால் என் பாப்பா வந்து எனக்கு வந்து கருப்பாக தான் பிறந்தா. ஆனாலும் கருப்பாக பிறந்த என் பாப்பாவை நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணி கலராக்கினேன் அப்படின்னு நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ வந்து என் பையன் அவ்வளோ ஒரு வெள்ளையாக பிறந்ததுக்கு என்னென்ன பொருள் காரணம் அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பால் தான். காலையில் எழுந்ததுமே காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி ஒரு பெரிய டம்ளருக்கு ஒரு டம்ளர் பால் குடிச்சிருவேன். அது வந்து கண்டிப்பாக பசும்பால் தான். நான் வந்து சர்க்கரை போட மாட்டேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பசும்பால்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து இயற்கையாகவே ஒரு வித டேஸ்ட் வந்து இருக்கும். இப்போ பாக்கெட் பாலில் வந்து சப்புன்னு இருக்கும், சர்க்கரை போடாமல் குடிக்க முடியாது. பசும்பாலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாலில் பார்த்திங்கன்னா எலும்புக்கு தேவையான கால்சியம் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் புரதம், சிறிது மாவுச்சத்து, மெக்னீஷியம், இப்படி பலவிதமான சத்துக்கள் இருக்குது. அதனால் பால் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பேபி கலராக பிறப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு வந்து நான் தினமும் 1 இல்லைனா 2 ஆரஞ்சு கண்டிப்பாக எடுத்துக்குவேன். அது வந்து ஜூஸாலாம் நான் எடுத்துக்க மாட்டேன். பழமாக தான் தினமுமே சாப்பிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பையன் வயிற்றில் இருக்கும்போது வந்து ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது வந்து என் வாய்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. வாமிட்டிங் சென்ஸ் கூட குறையும். அதனால் வந்து நான் வந்து ஆரஞ்சு பழம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஆரஞ்சில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயன், காப்பர், ஃபோலிக் அமிலம் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், நார்ச்சத்து இதெல்லாமே நிறையவே இருக்குது ஆரஞ்சு பழத்தில். அதனால் தவறாமல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம். தினம் ஒரு மாதுளம்பழம் கரெக்டாக சாப்பிட்ருவேன். ஜூஸாலாம் எடுத்துக்க மாட்டேன். இதுவுமே நான் பழமாக தான் எடுத்துக்குவேன். மாதுளை சாப்பிட்டா கண்டிப்பாக பேபி கலராக அழகாக பிறப்பாங்க. இந்த மாதுளம்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், ஃபைபர் இதெல்லாமே நிறையவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மாதுளம்பழம் வந்து மூளைக்கும் ஞாபக சக்திக்கும் கூட அவ்வளோக்குள்ள நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ் வந்து நான் தினமும் ஒரு வேளை கண்டிப்பாக தவறாமல் எடுத்துருவேன். கேரட் ஜூஸ் எப்போலேருந்து குடிக்க ஆரம்பித்தேன்னாக்கி 5 மாதம் முடிஞ்சு 6வது மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் குடிக்கவே ஆரம்பித்தேன். அதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்குமே குடிச்சிட்டு இருந்தேன். 1 நாளோ 2 நாளோ மட்டும்தான் இடையில விட்டுருப்பேன். மற்றபடி தினமுமே குடிச்சிருவேன். இதில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் விட்டமின் ஏ, நார்ச்சத்து இதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தினமுமே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கல. நான் வந்து எனக்கு வந்து மாத்திரை வந்து தண்ணியில் போட்டுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக சரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சு அதில் குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடித்தேன். ஏன்னா மாத்திரை வந்து டாக்டர்ஸ் எழுதி கொடுக்குற மாத்திரை வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதுக்காக அப்போ வந்து எனக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நெல்லிக்காய் ஜூஸோட சத்தும் என்னோட உடம்புக்கு கிடச்சிருச்சு. நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா 80% நீர்ச்சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, விட்டமின், அயன், பாஸ்பரஸ் இதெல்லாமே நிறையவே இருக்குது. இதில் விட்டமின் சி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம், கால்சியம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிளை விட அதிகமான புரதம் வந்து நெல்லிக்காயில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் தோல் உரித்து ஒரு 5 பாதாம் சாப்பிடுவேன். ஊற வச்ச பாதாமில் பார்த்திங்கன்னா அதிக சத்து இருக்குது. பாதாமில் வந்து ஃபோலிக் ஆசிட், அயன், பொட்டாசியம்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து தினமுமே ஒரு பெரிய தக்காளி சாப்பிடுவேன். நாட்டு தக்காளி, அதாவது புளிப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த தக்காளி பேபி கலராக பிறக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தக்காளியில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சி, அப்புறம் பார்த்திங்கன்னா அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா
இளநீர் வந்து நான் வந்து தினமுமே கரெக்டாக ஒரு செவ்வெளநீர் குடிச்சிருவேன் மதிய வேளையில். இளநீரில் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன், விட்டமின் சி, பொட்டாசியம், மெக்னீஷியம் இதெல்லாமே அதிக அளவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ வந்து காலையில் ஒரு பெரிய டம்ளர் பால் ஒன்று குடிப்பேன், ஈவினிங் அதே போல் பெரிய டம்ளர் பால் குடிப்பேன். காலையில் வந்து 3 குங்குமப்பூ போடுவேன், ஈவினிங் வந்து 2 குங்குமப்பூ போடுவேன். போட்டு நல்லா சூடான பாலில் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவேன். மூடி வைக்கிறது எதுக்காகனா சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் குங்குமப்பூ வந்து குழந்தைக்கு கலர் கொடுக்குமா இல்லையா அப்படிங்கிறத விட குங்குமப்பூ சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி, விட்டமின் பி, இன்னுமே நிறைய ஊட்டச்சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியுமே இந்த குங்குமப்பூவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து நான் தினமும் ஒரு ஆப்பிள் கரெக்டாக சாப்பிட்ருவேன். ஆப்பிளில் பார்த்திங்கன்னா அயன், புரோட்டீன், பொட்டாசியம், சோடியம் நிறையவே இருக்குது. ஆப்பிளில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். இந்த ஆப்பிள் மட்டும்தான் நான் வந்து என் பாப்பாவுக்கு எடுத்துக்கிட்டது, தினமும் எடுத்துக்கிட்டது வந்து இந்த ஆப்பிள் மட்டும் தான். மற்ற 9 பொருளுமே நான் வந்து என் பாப்பாவுக்கு எடுத்துக்கல. ஆனால் இதில் நான் சொன்ன 10 பொருளுமே நான் என் பையனுக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால தான் அவன் வந்து அவ்வளோ ஒரு வெள்ளையாக பிறந்திருந்தான். ஆனால் என் பாப்பாவுக்கு வந்து இந்த ஆப்பிள் மட்டும்தான் எடுத்திருந்தேன். அப்போ வந்து ஆப்பிள் சாப்பிட்டா பேபி கலராக பிறக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆப்பிளை வந்து ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளுமே கலர் கொடுக்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, ஆப்பிள் சாப்பிட்டதுனால தான் எங்கள் அக்காலாம் கலராக பிறந்தாங்க, எனக்கு வந்து ஆப்பிள் சாப்பிடாதனால நான் வந்து கருப்பாக பிறந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களால் சாப்பிட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் வந்து லைனாக வரிசையாக அப்படி தான் சாப்பிடணும்னு இல்லை. நமக்கு வந்து எது எப்பப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பப்போ நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் சொன்ன எல்லாமே தினமும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நான் சொன்னதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களோட பேபியுமே 100% அவ்வளோ ஒரு வெள்ளையாக கலராக பிறப்பாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.